வணக்கம். மூதறிஞர் ராஜாஜியோடைய மகன் நரசிம்மன் வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து தேர்தலில் நிற்கிறார். அப்போது வந்து அவருக்கு ஆசை என்னென்னா, நம்மளுடைய தந்தை வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர், கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், காங்கிரஸில் ஒரு பெரிய முக்கியமான புள்ளி. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தேர்தலில் வந்து வேலை செய்வார் அப்படின்ற மாதிரி இந்த நரசிம்மனுக்கு ஒரு எண்ணம். அப்போது இதை வந்து ராஜாஜி அறிந்த உடனே பையனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கிறது சரிதான், ஆனால் இப்போ வந்து நான் வந்து காங்கிரஸ்லேருந்து முரண்பட்டு இருக்கேன். ஏன்னா நான் சுதந்திர கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் திமுகவுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கேன். அதனால் வந்து நான் காங்கிரஸில் நிற்கக்கூடிய உன்னை வந்து ஆதரிக்க முடியாது. நீயே உன்னுடைய அந்த தேர்தல் வியூகங்கள்லாம் பார்த்துக்கோ, என்னால் உனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கராராக சொல்லிடுறார். அதாவது தன்னுடைய சொந்த மகன் ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற கூட ஒரு நிலைமை. ஏன்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடருடைய ஒரு மகன் தேர்தலில் தோத்துட்டாருன்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்து. ஆனால் ராஜாஜி வந்து தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பையன்கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் இப்போ வந்து காங்கிரஸில் வந்து இல்லை, அதனால் வந்து நீ என்னுடைய ஆதரவை எதிர்பார்க்காத, உனக்கு நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. அப்போது அவரையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. மீண்டும் அடுத்த இதோடு உங்களை அப்புறம் அடுத்த இதில் சந்திக்கிறேன். நன்றி.